நாங்களும் விசாரிச்சுக்கிட்டு சரிங்க. அப்புறம் வந்தோம். நானும் ஐயா வந்தோம். வந்துட்டு பார்த்தா 2வது ஈத்து 3வது ஈத்து கிடைக்கும் நினைச்சோம். இன்னி எனத்தையும் சொல்றேன். கடந்து வந்தது பால் வந்து எவ்வளவு சொன்னாங்க? பால் 7 சொன்னாங்க. ஒரு நேரத்துக்கு ஏழுங்களா? எனக்கு 10 வருஷத்துக்கு தான் அனுபவம். 10 வருஷமா அனுபவம் இருக்கு. 10 வயசுல இருந்து 10 வயசுல இருந்து 10 வயசுல இருந்து 10 வயசு நாங்கெல்லாம் அங்க செட் எல்லாம் போட்டு வச்சிருக்கு. சரிங்க. அப்புறம் யானை இது புல்லெல்லாம் போட்டு வச்சுட்டு வந்திருக்கிறோம். பாத்தீங்களா? சரி, அனுபவசாலியே அவர் பார்க்கும்போது அப்புறம் நம்ம பாக்குறது நான் தானே, அவர் பார்த்துட்டு காரியம் இல்லை. மாடை கவனிக்காது நீங்க தானே. அதாங்க இப்ப பாக்குற பொறுத்துங்க. இப்ப எப்படின்னா வந்து இப்ப நான் வாங்கி ஒரு 6 மாசம் பார்த்துட்டு 7ஆம் மாசத்துல வந்து கொஞ்சம் பால் கம்மியாக வச்சுக்கலாம், இன்னொரு 2 மாடு எடுத்துக்கலாம். அப்படி சைக்கிள்லயே இருக்கிற மாதிரி. அதெல்லாம் நான் நல்லா எதிர்பார்க்குற, நல்லா பண்ணி தர்றாரு. என்னன்னா வந்து அவரு கஸ்டமர்ஸ் அதிகம்னால கொஞ்சம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் டைம் ஆகுது. ஆனா அது மாதிரி பொறுமையா வரணும். நீங்க வந்தா ஒரு 2 மணி நேரத்துல போக முடியாது. சரிங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். எந்த ஊர்ல வரீங்க? உள்ளாட்சியிலேருந்து வரோம். பொள்ளாச்சி. பொள்ளாச்சி எந்த ஏரியா? செமனாம்பதி ஏரியா. செமனாம்பதி. சரிங்க. நீங்க எத்தனை மாடுங்க எடுத்துறீங்க? 2 மாடு எடுத்து வச்சிருக்கோம். 2 மாடுங்களா? யார் எடுத்து கொடுத்தது? பேர் என்ன? மணிகண்டனுங்க. ஈரோடு மணிகண்டன். ஈரோடு மணிகண்டன். ஓகே. அவர் மாடு எடுத்தாரா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க இந்த மாதிரி யூடியூப் பார்த்து அப்புறம் நிறைய மாடெல்லாம் எப்படி பாக்குறதுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் 4-5 பேருக்கு நாங்களும் விசாரிச்சுக்கிட்டு சரிங்க அப்புறம் வந்தோம். நானும் ஐயா வந்தோம். வந்துட்டு பார்த்தா 2வது ஈத்து 3வது ஈத்து கிடைக்கும் நினைச்சோம். பட் ஆனா 2மே 3வது ஈத்தா கிடைச்சிருக்குது. 2மே 3வது ஈத்து கிடைச்சு. 2 மாடு எடுத்துறீங்க? என்ன 2 மாடு எடுத்துறீங்க? 2 மாடு எடுத்துருக்கு. சரிங்க. இப்ப வெளியே விசாரிச்சேன்னு சொன்னீங்க. மாடு எப்படி பார்க்கணும் விசாரிச்சீங்களா, இல்ல இவரு எப்படி எடுத்தாரான்னு விசாரிச்சீங்களா? மாடு எப்படி பார்க்கணும், நமக்கு நம்மளோட தேவை என்ன, சரிங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது மாடுகளுக்கு என்னென்ன பார்க்கணும். அப்புறம் அவர் பார்த்தாலும் நம்மளும் பார்த்தா ஒரு திருப்தியா இருக்கும். வியாபாரிகள் வந்து நல்லா பார்ப்பாங்க. நமக்கு முக்கியமானதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் திருப்தியா இருக்கு. அப்புறம் ஐயாவும் வந்து அவருக்கு அனுபவம் இருக்குது. அப்பாங்களா? இல்ல, தோட்டத்துல வேலை செய்யறாங்க. ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா அதனால அவரையும் கூட்டிட்டு வந்தேன். அவர் சின்ன வயசுல இருந்து அனுபவம் இருக்கிறதுனால சரி அவரு மாடெல்லாம் பார்த்து நீட்டு மெயினா வந்து மடி பாக்குறது, அப்புறம் சுழி பாக்குறது, கண்ணு, காது, அப்புறம் மூக்கு, அப்புறம் பின்னாடி வாலு, இதெல்லாம் திருப்தியா இருக்கு. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மாடு வளர்க்க ஆரம்பிக்கிறீங்களா? ஆமாங்க, இதுதான் முதல் அனுபவம். அதான் முதல் அனுபவம். 2 மாடு எடுத்துறீங்க. அது கருப்பு ஒண்ணு, இந்த வெள்ளை ஒண்ணுங்களா? ஆமாங்க, 2மே ஜெர்சி கிராஸ். 2மே ஜெர்சி கிராஸ். 2மே கண்ணு மாடுங்களா? ஆமாங்க, ஒன்னு காலக்கண்ணு, ஒன்னு கடரி கண்ணு. காலக்கண்ணு, கடரி கண்ணு. எத்தனை ஆச்சு கண்ணு போட்டு? அது வந்து 4 நாள் ஆச்சுங்க. இது வந்து 10 நாளுங்களா? 10 நாள் ஆச்சு. 10 நாள். அப்ப 2மே பால் தெளிஞ்சிருக்கும். நீங்க சொல்லுங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்க. இன்னி எனத்தையும் சொல்றேன். பால் வந்து எவ்வளவு சொன்னாங்க? பால் 7 சொன்னாங்க. ஒரு நேரத்துக்கு ஏழுங்களா? இந்த மாடுங்க வெள்ளை இது 6 வரும். 6 வரும். ஒரு நாளைக்கு 12 லிட்டர். ஆமா. அது 14ங்க. சரி, நீங்க கொடுத்த விலைக்கு தகுமா மாடு? தகும். எந்த மாதிரி பார்த்து எடுத்துறாரு? எப்படிங்க? மாடு எது மாதிரி பார்த்து எடுக்கிறாரு? நாங்க பார்த்துட்டு சொன்னதை தான் வாங்கி கொடுத்தாரு. நீங்க பார்த்து சொன்னதான் வாங்கி தராரு? ஆமா. நீங்க எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொன்னீங்களா? எங்களுக்கு பிடிச்ச மாட்டை நாங்க சொன்னா அப்புறம் அவர் வந்து அந்த அந்த கண்ணு பாக்குறது, பல்லு பாக்குறது, அப்புறம் கண்ணை ஊட்ட விட்டு அவர் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறாரு மடியை. அப்புறம் ஐயா ஒரு தடவை செக் பண்ணுது. 2 தடவை செக் பண்ணிச்சுங்க. 2 பேரும் செக் பண்றாங்க. 2 பேரும் செக் பண்ணி. இப்ப எத்தனை மாடு பார்த்தப்ப உங்களுக்கு இந்த மாடு அமைஞ்சது? நாங்க கிட்டத்தட்ட ஒரு 3:30க்கு வந்தோமுங்க. 3:30க்கு வந்து இப்பதான் ஒரு அந்த மாடு ஒரு 6 மணிக்கு அமைஞ்சது. சரிங்க. இந்த மாடு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்பதான் எடுத்தீங்க? 5-8 மணி தான் எடுத்தீங்க. 3 மணி வந்து மாடு 8 மணி எடுக்க. சரி, எத்தனை மாடு பார்த்தப்போ மாடு அமைஞ்சது? நாங்க எக்கச்சக்கமா பார்த்தப்போ ஒரு 10-100 மாடு இருக்கு. 100 மாடு பார்த்ததுக்கு தான் மாடு சொல்றீங்க. சரி, இதுக்கு முன்னாடி 100 மாடு பார்த்து அதை ரிஜெக்ட் பண்ணீங்களா? அதுக்கான ரீசன் என்ன? ரீசன் மெயினா பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எங்க தேவையா 2வது ஈத்து 3வது ஈத்து. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து முத ஈத்து அதிகமா இருக்குது, அப்புறம் ஹெச்எஃப் கிராஸ் அதிகமா இருக்குது. சோ இது 2மே வந்து எங்களுக்கு செட் ஆகும். எங்களுக்கு வந்து அந்த பக்கம் சூடு அதிகமா இருக்கிறதுனால எங்களுக்கு ஜெர்சி தான் செட் ஆகும். பொள்ளாச்சி, செமனாம்பதி அதெல்லாம் பாத்தீங்கன்னா மலையோரனால சரிங்க கொஞ்சம் சூடு அதிகமா இருக்கு. அதனால கொஞ்சம் ஜெர்சி செட் ஆகும். ஹெச்எஃப் கிராஸ்னா கொஞ்சம் கூலிங்கா பாத்துக்கணும். ஆமா. சோ நம்ம இடத்துக்கு தேவை மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். ஹெச்எஃப்ங்கிறது பராமரிப்பு முறை கொஞ்சம் மாறும். ஆமா, பராமரிப்பு அப்புறம் சூடும் கொஞ்சம் தாங்க. இதெல்லாம் உங்க கிளைமேட் செட் ஆயிருங்களா? ஆமாங்க.
ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு போறீங்க மாடு, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் எடுக்கிறீங்க. ஆமாங்க. இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து கவனிக்க தெரியுங்களா இல்லை ஐயா பார்த்துக்குவாருங்களா? இல்ல ஐயா பாத்துக்கலாம். பராமரிப்பு ஐயா. ஐயா உங்களுக்கு எவ்வளோ நாள் அனுபவம்? எனக்கு 10 வருஷத்துக்கு தான் அனுபவம். 10 வருஷமா அனுபவம் இருக்கு. 10 வயசுல இருந்து. 10 வயசுல இருந்து. 10 வயசுல இருந்து. 10 வயசு. 10 வயசுல இருந்து அனுபவம் இருக்கு. அப்போ இப்போ எங்கேயாவது லாங் கொண்டு போறீங்க மாடு, இப்போ மாடை கொண்டு போனால் ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் பண்ணணும்? புதுசாக மாடு எடுத்துப்பீங்க, உங்க இடத்துக்கு அது செட் ஆகணும், கட்டத்தரைக்கு ஒத்து வரணும். அதுக்கு என்ன எப்பெல்லாம் பராமரிக்கிறது இந்த மாட்டை? எல்லாம் செட்டோட இருக்குது. நாங்கெல்லாம் அங்க செட் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். சரிங்க. அப்புறம் யானை இது புல்லெல்லாம் போட்டு வச்சுட்டு வந்திருக்கிறோம். இப்போ வாங்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி போனோம்னா எதுவும் கொடுக்க கூடாது, போனோம்னா தண்ணி வைக்கணும் ஃபர்ஸ்ட், அப்புறம் வந்து ஜீரண மாத்திரை 2 கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் நாளை காலையில இருந்து அப்படி மெதுவா தீவனம் கொடுத்து உங்க டைப் மாத்தி சொன்னாங்க. ஆமா. இப்போ ரெண்டுமே பால் கறந்து செக் பண்ணி கொடுத்தாருன்னு இல்லைங்களா? இல்ல ஒன்றும் இல்லைங்க, செக் பண்ணிருக்காரு. இப்போ மாடு குணம் எப்படின்னா மடி கூச்சம் அதெல்லாம் எது இருக்குங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் தொட்டு பார்த்தாச்சு. தொட்டு பார்த்து எடுக்குது. மாடு வந்து சாதுவா இருக்கு ரெண்டுமே. சாது. எங்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றேன்னா மாடு கொஞ்சம் சாந்தமா இருக்கணும். அப்புறம் நம்ம கூட வந்து பக்கத்துல தான் ஒத்துழைக்கணும். பக்கம் வந்து ஒத்துழைக்கணும் அதான் மெயின். அதனால வந்து மெயினா பாத்தீங்கன்னா அவரு ஐயா மடி தொட்டாரு, எதுவும் பண்ணல, அதுவும் தொட்டாரு, எதுவும் பண்ணல, நல்லா நீட்டா. ஓகே ஓகே. நீங்க செக் பண்ணி நீங்க கை வச்சு பாத்தீங்களா மடியில? எனக்கு நமக்கு அனுபவம் இல்லைங்க. அனுபவம் இல்ல, மாடு உதைக்குதா என்ன எப்படி இருக்குன்னு நீங்க பாக்கணும்ல ஒரு டைம் பாத்தீங்களா? சரி, அனுபவசாலியா அவர் பார்க்கும்போது அப்புறம் நம்ம பாக்குறது நான் தானே, அவர் பார்த்துட்டு காரியம் இல்லை. மாடை கவனிக்காது நீங்க தானே, அதனால தான் அவர் ஆளை கையோட கூட்டி வந்துட்டீங்க. இல்ல அதனாலதான் அவரு கிட்ட நான் சொன்னேன், ஏன் அவரை கூட்டிட்டு வந்தேன்னா இப்ப நான் பார்த்து வாங்கிடுவேன் நானு. சரிங்க. ஒரு சில பார்த்தா இவருக்கு ஒத்துழைக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உதைக்கிற மாதிரி நமக்கு தெரியாது. இப்ப நான் வந்து கையை வைக்கும் போது நமக்கு முன்னனும் இல்லாதான் சும்மா லைட்டா தொடுவோம். அவர் பால் கறக்கிற கைப்படும் போது அது ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னு ஐயா மாடை கவனிக்கணும் இல்லை, பால் கறக்க அவரே கலந்து ஊத்திடுவாரு. எல்லா வேலையும் நான் தான், அனைத்தும் நீங்களே. இப்ப எப்படி சென்டருக்கு ஊத்திடுவீங்களா அதெல்லாம்? பால் கறக்க சொசைட்டிக்கு. உங்க சைடுல ஃபேட்னஸ் எப்படி? மாடல ஃபேட்னஸ் வருங்களா? இது டிகிரி நம்ம தீவனத்தை பொறுத்துங்க. பாக்குற பராமரிப்பு கொஞ்சம் பத்திலேனா திரா பருத்தி கொட்டை போட்ட மாதிரி ஃபேட் ஃபுல்லா கட் பருத்தி கொட்டை. இப்போ ஃபேட்னஸ் எல்லாம் பருத்தி கொட்டாச்சா வருங்களா? ஒரு 200 கிராம் ஒரு நாளைக்கு. வேற என்னென்னலாம் பண்ணா ஃபேட்னஸ் அதிகப்படுத்த முடியும்? கூடுதலா ஒன்றும் கொடுக்கக்கூடாது. கேஎஸ் கோதுமை தவிடு. சரிங்க. அதுக்கப்புறம் பருத்தி கொட்டை, அப்புறம் இது வரப்புல்லு, அப்புறம் பச்சை. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் மாடு எடுக்கணும் விருப்பப்பட்டு எடுக்கிறீங்க. இப்போ இந்த மாடு 2 மாடோட விடுறதா ஐடியாவா இல்லை இது ஃபார்ம் டைப் கொண்டு போகிற மாதிரியா பிளான்? அதாங்க இப்போ பார்க்குற பொறுத்துங்க. இப்போ எப்படின்னா வந்து இப்போ நான் வாங்கி ஒரு 6 மாதம் பார்த்துட்டு 7ஆம் மாதத்துல வந்து கொஞ்சம் பால் கம்மியாக வச்சுக்கலாம், இன்னொரு 2 மாடு எடுத்துக்கலாம். அப்படி சைக்கிள்லேயே இருக்கிற மாதிரி. ஓ, அப்படியே சர்க்கிள் மாடு ஒரு மாடு செனை வந்துட்டா இன்னொரு மாடு கறந்துட்டு இருக்கணும். இதே மாதிரி 2 எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் அப்படி நம்ம பார்த்துக்கலாம். சேர்ந்தாப்புல எடுத்தாலும் இதா தெரியும். ஆமாம், பார்க்கறது கஷ்டம். ஆமாம். எல்லாம் அனுபவசாலிகள்லாம் சொன்னது பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாட்டை ட்ரை பண்ணி மாடை எப்படி பக்குவமாக பார்க்கறது, அப்புறம் அது ஏதாவது என்ன சொல்றது இடைய ஏதாவது வந்து என்ன சொல்றது பராமரிப்பு வேலை எப்படி, டாக்டர் எப்படி எல்லாம் வந்து நம்ம தேவை இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக சொல்றாங்க அனுபவசாலிகளோடதுல. அதை ஃபாலோ பண்றோம். இப்போ நீங்க வந்துட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கேட்டு வந்தீங்க. ஆமாங்க. கேட்டு வந்தாலே நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. எல்லாரும் காமனா என்ன விஷயத்த சொன்னாங்க? இல்லை, காமன் இதுதாங்க. நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து 4-5 மாடு போகாதீங்க, ஃபர்ஸ்ட் 2 மாடு எடுங்க. அதை வச்சு நல்லா உங்களால முடியுதான்னு பாருங்க. சரிங்க. ஸோ முடியுங்கிற பட்சத்தில் அதுக்கு அடுத்து 2 மாடு. அதே மாதிரி ஐயனா அதுதான் சொன்னாருங்க, எப்பவுமே ஒரு 6-7 மாதம் கழிச்சு பாலை கம்மியாகும் போது இன்னொரு 2 மாடு வாங்கிக்கணும். ஸோ இப்படி போனோம்னா நமக்கு என்ன வந்து அந்த 25-30 லிட்டருங்கிறது வருஷம் ஃபுல்லாக அப்படி கிடைக்கும். ஸோ நமக்கும் பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்து வருமானம் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டு சாணம் கிடைக்கும், தோட்டத்துக்கு போட்டுக்கலாம். இப்போ இது 2 மாடு சேர்ந்து ஒரு நாளைக்கு 20 லிட்டர் ஒரே வருங்களா? 25 எதிர்பார்க்குறோம். 25. சரி ஐயா, இது வந்து மாடு இப்போ கறகுறம் பால் இப்போ இது 3 இது எடுத்துட்டு போறீங்க கண்ணு மாடு. இப்போ இது எத்தனை மாதம் சென்னை பால் நிறுத்தணும்? சென்னையாச்சுன்னா 6 மாதத்துக்கு நிறுத்திடும். 6 மாதத்துல நிறுத்திடணும். ஆமாம். அதுக்கு மேலே கறந்தா கண்ணு குட்டி ஊறாது, அடுத்து வர கண்ணு ஊறாதுங்களா? ஆமாம். சரிங்க.
சரி ஓகே நன்றிங்க. 7வது மாசம் இன்னொரு 2 மாடு வாங்கிடும். ஆ 7வது மாசம் இன்னொரு 2 மாடு வாங்கிடும். இன்னும் 2 மாடு வந்து வாங்குவீங்க முடியும். ஆமாங்க. சரிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து விட்டு எடுக்கிறீங்க, ம். பரவாயில்லைங்களா? பார்த்து நல்லா எடுத்துறாரா? அதெல்லாம் நல்லா எதிர்பார்க்குற நல்லா பண்ணி தர்றாரு. என்னன்னா வந்து அவரு கஸ்டமர்ஸ் அதிகம்னால கொஞ்சம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் டைம் ஆகுது. ஆனால் அது மாதிரி பொறுமையாக வரணும். நீங்க வந்தா ஒரு 2 மணி நேரத்துல போக முடியாது. சரிங்க. ஒரு இப்போ 10 மணி காலை, இப்போ நாங்கள் 3:30 வந்த காலையில். ஸோ நாங்கள் வரும்போதே வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஃபஸ்ட்டு மாட்டை பார்ப்போம், கட்டுவோம். வெயில் வந்ததுக்கப்புறம் கூட மாட்டை பார்த்துட்டு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பழக்க வழக்கம் எப்படிங்க? அதெல்லாம் நீட்டாக தான் பண்ணுறாரு. அதெல்லாம் என்ன சொல்கிறது, பழகருக்கு நல்லா இருக்கிறாரு. ஃபோன் பண்ணால் கரெக்டாக அட்டன் பண்ணுறேன், இந்த லொக்கேஷன் வந்துருங்கிறாரு. அப்புறம் வந்து நம்ம வரும்போதே பட்ஜெட்டை கேட்டு வந்துடுறோம். இவ்வளோ பணம் இருந்தால் ஆகுமா, இவ்வளோ இதெல்லாம் ஆகுமா அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறாரு. இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும், பாக்கி நீங்கள் வந்து ஜிபே பண்ணிக்கிங்க, இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் வந்து எதிர்பார்த்த பட்ஜெட் அமைஞ்சதா உங்கள் பட்ஜெட் தாண்டி போச்சா? எதிர்பார்த்த பட்ஜெட்டோட ஒரு 20 ரூபா அதிகம். பட் இருந்தாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 20 ரூபாய் பார்த்தோம்னா என்னன்னா ஒரு திருப்தியாக இருக்குது. அவ்வளோதான். நினச்ச அந்த பட்ஜெட்டோ 20 ரூபா அதிகமாக இருக்கணும். ஆமாங்க, 20 ரூபா அதிகமாக இருக்கு. அந்த 20 ரூபா போட்டதுக்கு ஒர்த்துங்களா? ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறோம். நம்பிக்கை தான். நம்பிக்கை தான். போய் ரிசல்ட் பார்த்தா தான் தெரியும். ரிசல்ட் பார்த்தா. ஓகே, ரிசல்ட்டை பார்த்துட்டு மறுபடியும் வாங்க, கொஞ்சம் ரிவ்யூ சொல்லுங்கள். கண்டிப்பாக.